பார்க்க போகிறது சிஎம்ஏ இன்டரில் வரக்கூடிய சம்மு. சிஏ இன்டருக்கு இது பொருந்துங்க. இது வந்து extensions of customs at 1962 and customs tariff 1975 to EEZ and continental shelf. எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் EEZன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். See, extensions of customs act to EEZ and continental shelf. India's customs act 1962 and customs tariff at 1965 are extended to notified areas in continental shelf. Continental shelf, that is CSI, exclusive economic zone, applicable for the extraction productions of mineral oils. அப்போ வந்து இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் ஆஃப் இந்தியாவில் extraction productions of mineral oil, petroleum, natural gas, supply of goods are connected with those activities. இதுக்கு வந்து நான் மீனிங் சொல்றேன். Normally customs law applies inside India, but the government says even in sea areas like WEZ, the exclusive economic zone of India, and the continental shelf, customs law will apply for oil extraction activities. இப்போ இந்தியா எப்படி இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இந்தியா எப்படி தான் மறைவடத்தில் இருக்கு. இந்த பார்டருக்குள்ளே மட்டும்தான் இந்த லா பொருந்தும். இதில் கடல் வழியாக இருக்கிறதுனால இந்த கடல் வழிக்கு பொருந்தாதுன்னு கேட்டால், இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப் அது வரைக்கும் இந்த கஸ்டம்ஸ் லா வந்து என்ன செய்யணும், அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. A company imports drilling machines from USA. Machines are sent to an oil platform in India's WEZ. இந்தியாக்குள்ளே கொண்டு வரல, அந்த வாட்டர் பெட்டுக்கு உள்ள வந்துடும். அப்போ நீங்கள் வந்து இந்தியாவோட எல்லைக்குள்ளே வந்தால் தானே இது இம்பார்ட்டன்ட் சொல்லக்கூடாது. இந்த மெஷின்ஸ் ஆர் சென்ட் டு ஆயில் பிளாட்ஃபார்ம், அந்த கடல். நான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேங்க, இந்த கடல் இந்த கான்டினென்டல் இங்கே தான் இந்த ஆயில் ஓர்ஸ் மினரல் ஓர்ஸாக இருக்குதுன்னா இங்கே தான் இந்த மெஷின் உள்ள ட்ரில் பண்ணுவீங்க இல்லையா. அப்போ அந்த மெஷின் நம்ம இதுக்கு வரவே வராது, நம்ம இந்தியாவுக்குள்ளே வராது. ஆனால் அந்த கான்டினென்டல் ஷெல்ஃப்குள்ளாரே இருக்கும், அது எக்கனாமிக் ஜோனுக்குள்ளே இருக்கும், 200 நாட்டிக்கல் மைல்ஸ்குள்ளே இருக்கும். அப்படின்னாலுமே அதை நம்ம என்னவா தான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க, இம்போர்ட்னு சொல்கிறாங்க. அதான் சொல்லுங்க, இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் இம்போர்ட் இன்டு அன் இந்தியா, கஸ்டம்ஸ் டியூட்டி மஸ்ட் பி பெய்டு. சரி, இந்தியாவுக்குள்ளே வரலையே அப்படின்னு கேட்டால் அதான் சொல்லணும்னா கான்டினென்டல் ஷெல்ஃபுக்குள்ளே வந்துச்சுல்லவா அப்படின்றாங்க. எக்கனாமிக் ஜோன் புரியுதுங்களா. EEZ எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. ஆயில் ப்ரொடியூஸ்டு இன் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் ப்ரொடியூஸ்டு இன் இந்தியா. இப்போ நீங்கள் அந்த வரைபடத்தில் இருந்து வெளியே தான் இருக்கும் இந்த ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இந்த கடலுக்கு இங்கே தான் இருக்குன்னா, இந்த இடத்தையே நம்ம என்ன செய்ய சொல்கிறோம், ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன்னாலும் அது அந்த கான்செப்ட் தான் வரும். இந்தியாவின் கடல் பகுதியான WEZ, கான்டினென்டல் ஷெல்ஃப், இவற்றிற்கும் கஸ்டம்ஸ் ஆக்ட் என்ன செய்யும், பொருந்துன்றாங்க. குறிப்பாக அங்கே என்ன எடுப்பாங்கன்னா, பெட்ரோலியம், இயற்கை வாயு, நேச்சுரல் கேஸ் அல்லது ஆயில் ஓர்ஸ், இந்த மாதிரி பொருள் தான் எடுப்பாங்க. இது வந்து கஸ்டம்ஸ் டியூட்டிக்கு வருமானு கேட்டால் அப்சல்யூட்லி இட் வில் பி அப்ளிகபிள். எஸ். இந்தியன் கஸ்டம்ஸ் வாட்டர் என்ன சொல்கிறாங்க, இந்தியன் கஸ்டம்ஸ் வாட்டர் செக்ஷன் 228. அப்போ இது ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த கஸ்டம்ஸ் வாட்டர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சொல்லுவாங்க customs water section 2. It means the water extending into the sea up to exclusive economic zone under section 7 of territorial water, continental shelf, exclusive economic zone and other maritime zone act 1976, and includes any bay, gulf, harbor, creek or tidal river சொல்றாங்க. இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்தியன் கஸ்டம்ஸ் வாட்டர் வந்து செக்ஷன் 228 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ஏரியா வந்து எக்ஸ்டெண்டிங் அப் டு லிமிட் ஆஃப் எக்கனாமிக் ஜோன். அப்ப கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்து செக் பண்ணலாம், நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அதாவது ஈவன் தோ
இது வந்து எக்ஸாமிக் சோனுக்குள்ள வந்தாலும் if ship carrying smuggled goods enter Indian customs waters, customs officers can seize the goods. அப்ப இந்திய கடல் எல்லைக்குள் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு கேட்டா எஸ் இருக்குது. என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு பாக்குறாங்க. இந்த எக்கனாமிக் ஜோன் ஒன்று சொல்றீங்களா, அதாவது இஇஇசட்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ல என்னென்ன ரைட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், கன்சர்வேஷன் பாதுகாப்பு, எனர்ஜி ப்ரொடக்ஷன்ஸ் ஃப்ரம் டைட், வைண்ட் அண்ட் கரண்ட்ஸ், சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணலாம் நீங்கள், மரைன் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ். அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அப்போ இந்தியா கேன் ட்ரில் ஆயில், ப்ரொடியூஸ் வைண்ட் எனர்ஜி, build artificial island, control scientific research inside economic exclusive economic zone. அப்ப இந்த இஇசட் பகுதியில் இந்தியாவுக்கு இயற்கை வளங்களை பயன்படுத்தும் உரிமை உண்டு, ஆராய்ச்சி செய்யவும் உரிமை உண்டு, கடல் மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் உரிமையும் உள்ளது. அதுதான் அந்த இடத்துல சொல்றாங்க. இயற்கை வளங்கள் நேச்சுரல்ஸ் வந்து நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம், மரைன் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன்ஸு, சயின்டிஃபிக் ரிசர்ச்சு, எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் ரிசோர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ்னு சொல்றோம். சரி, கான்டினென்டல் ஷெல்ஃப்ல என்னென்ன இருக்குது? இந்தியா ஹேஸ் ரைட் ஓவர் மினரல்ஸ் அண்டர் சீ பெட், ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ், சயின்டிஃபிக் ரிசர்ச். இதுதான் அவன் சொல்றான். ரைட். அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் WEZ and continental shelf. WEZ covers waters and seabed. இது வந்து கவர் வாட்டரும் இருக்கும், சீபெட் இருக்கும். கான்டினென்டல் ஷெல்ஃப் வந்து மெயின்லி சீபெட் தான் இருக்கும், சப்சாயிலர் தான் இருக்கும். இஇஎஸ்எட் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்கும். கான்டினென்டல் ஷெல்ஃப் வந்து மினரல்ஸ் ரைட்ஸ் மெயின்லி தான் இருக்கும். இது வந்து அப் டு, அதாவது எக்கனாமிக் ஜோன், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் வந்து அப் டு 200 மைல்ஸ் நாட்டிக்கல் தான் இருக்கும், நாட்டிக்கல் மைல்ஸ் தான் இருக்கும். கான்டினென்டல் ஷெல்ஃப் வந்து கேன் எக்ஸ்டெண்டட் பியாண்ட் 200 மைல்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜபிலிட்டி செக்ஷன் 12. இது எங்கேங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ சார்ஜபிலிட்டி செக்ஷன் வந்து டியூட்டிஸ் ஆஃப் கஸ்டம்ஸ் டேட்டி ஷெல் பி லெவிட் அட் தி ரேட் ஆஃப் ஸ்பெசிஃபைட் அண்டர் தி கஸ்டம்ஸ் டாரிஃப் ஆக்ட் 1975 ஆர் எனி அதர் லா ஃபார் தி டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ்னு சொல்றாங்க. அதை நம்ம இங்கே கொஞ்சம் பார்க்க போகிறோம். கஸ்டம்ஸ் டியூட்டினா என்னன்னா, கஸ்டம்ஸ் டியூட்டி சார்ஜ் ஆன் imported goods or exported goods according to Customs Tariff Act 1975. Important point, customs duty is on goods, not on a person. Yes, if ROM imports laptop, duty is levied only on laptop, not on ROM. So customs duty என்பது பொருள் மீது விடுவிடுவது மனிதன் மீது அல்ல அப்படின்ற ஒன்று தெளிவாக தெரிஞ்சிச்சு. கூட்ஸ்னா என்னன்னா, கூட்ஸ்ல வந்து வெசல்ஸ், கப்பல், aircraft, vehicles, stores, baggage, currency, negotiable instruments and movable property. இதெல்லாம் எழுதுனா எக்ஸாம் மார்க் கிடைக்கும். இப்போ கூட்ஸ் என்பது வந்து நாட் ஒன்லி ப்ராடக்ட், கமாடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடாது. சில பேர் வந்து ப்ராடக்ட், கமாடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வெசல்ஸ், ஏர்கிராஃப்ட், வெஹிக்கிள், ஸ்டோர்ஸ், பேக்கேஜ், கரன்சிஸ், நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி நம்ம புரிய வைக்கிறதுக்கு பார்த்தேன். கார் ஒரு மூவபிள் கூட்ஸ், ஷிப்பு ஒரு மூவபிள் கூட்ஸ், ஃபாரின் கரன்சி டாலர், கோல்டு ஒரு அசெட், ஃபிக்ஸ்ட் அசெட். லைக் இம்போர்ட் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 23 மார்க்கெட்டபிள் திங்ஸ், மார்க்கெட்டபிள் மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் இம்போர்ட் அப்படின்றது செக்ஷன் 223 என்ன சொல்லுதுன்னா, bringing goods into India from outside India. Imported goods, gold bought to India but not yet cleared for home consumption. So once you have to pay duty, then you have to get from the home consumption from the warehouse. Goods arrived at Chennai airport till customs clearance is pending. They are imported goods. After clearance,
become normal goods in India. அதுவரை கஸ்டம்ஸ் கிளியர் பண்ற வரைக்கும் அது வந்து இம்போர்ட்டட் கூட்ஸ் தான் சொல்லுவாங்க. வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு பொருட்களை கொண்டு வருவதை நம்ம இம்போர்ட் நம்ம சொல்ல வரோம். எஸ், அது கரெக்ட் தான். சரி, இம்போர்ட் செக்ஷன் 226. இம்போர்ட்டர்னா யாருன்னு ஒரு கேள்வி உங்க மனசுல எழுது. இம்போர்ட்டர்ன்றது யாரு இல்லை, ஓனர் ஆஃப் த கூட்ஸ். எனி பர்சன் ஹோல்டிங் himself as importer, any person beneficially interested in goods, they are called importers. Importer may not always be actual owners because யார் கிளைம் பண்றாங்களோ அவங்க ஓனர் கூட சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் அவரே இந்த கிளைம் பண்ணும்போதே ஓனர் இருக்க முடியாது, ஆக்சுவல் ஓனர் வேற மாதிரி கூட இருக்கலாம். அடுத்து வந்து எக்ஸ்போர்ட்னு சொல்றாங்க. எக்ஸ்போர்ட் மீன்ஸ் taking goods out of India. Taking goods out of India. Exporting goods. Goods to be taken outside India. Example. Textiles sent from India to UK. Export. நல்லா பாருங்க, டெக்ஸ்டைல்ஸ் சென்ட் ஃப்ரம் இந்தியா, இந்தியாவிலேருந்து யூகேக்கு நீங்கள் அனுப்புறீங்கன்னா அது வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு இல்லையா. அப்போ டேக்ஸபிள் ஈவெண்ட் இன் இம்போர்ட். இம்போர்ட் இஸ் கம்ப்ளீட். எப்போ கம்ப்ளீட் ஆகும்? வென் கூட்ஸ் பிகம் பார்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் கூட்ஸ் இன் இந்தியா, யூஸ்வலி ஆஃப்டர் கிராசிங் கஸ்டம்ஸ் பேரர். இந்த கஸ்டம்ஸ் பேரர் தாண்டதுக்கு அப்புறம் தான் அந்த கூட்ஸ் வந்து நார்மல் கூட்ஸாகவே மாறும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கூட்ஸ் அன்லோடனே இறக்கி வைக்கிறாங்க அட் இந்தியன் ஏர்போர்ட் அண்ட் என்டர் இந்தியா மார்க்கெட், இம்போர்ட் கம்ப்ளீட். நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன வேர் ஹவுஸ்ல வரும் அல்லது ஹோம் கன்சம்ஷனாக இருந்தாலும் நீங்கள் டியூட்டி கட் பே பண்ணாவே கிட்டத்தட்ட அது நார்மல் கூட்ஸாக மாறிடும். அடுத்து வந்து டாக்ஸபிள் ஈவெண்ட் இன் எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட் இஸ் கம்ப்ளீட் வென் கூட்ஸ் கிராஸ் டெரிட்டோரியல் வாட்டர்ஸ். நம்ம டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் தாண்டிச்சுனாவே இது எக்ஸ்போர்ட் சொல்றாங்க, இல்லை சி ஸ்பேஸ். சப்போஸ் கூட்ஸ் ஆர் எக்ஸ்போர்ட்டட் பை ஷிப் இஃப் ஷிப் sinks before crossing territorial waters. நல்லா கவனிச்சுங்க. இதான் இந்தியா வரைபடம் சொன்னேன். இதான் வாட்டரு. நம்ம கான்டினென்டல் ஷெல்ஃபில் நம்மளுடைய நாட்டிக்கல் வயலுக்குள்ளாரையே அந்த நம்மளுடைய பார்டருக்குள்ளாரையே ஷிப்பு சிங்க் ஆயிடுச்சு, மூழ்கிடுச்சுன்னா அப்போ உதவி பண்ண முடியாது. அந்த எக்ஸ்போர்ட் வந்து என்ன ஆகலை, கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு தான் அர்த்தம். எக்ஸ்போர்ட் கம்ப்ளீட் ஆக வேண்டுமெனில் இந்திய பொருள், அந்த பொருள் வந்து இந்திய கடல் எல்லையை தாண்ட வேண்டும். இம்பார்ட்டன்ட் கேஸ்ல நல்லா கவனிங்க. ஜமால் கம்பெனி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் கஸ்டம்ஸ் ஆக்ட். டு டாக்ஸ் கூட்ஸ் விச் மிக்ஸ் வித் மாஸ் ஆஃப் கூட்ஸ் இன் இந்தியா. ஜமால், அப்போ இம்பார்ட்டன்ட் கேஸ்ல என்ன சொல்றாங்க, ஜமால் கம்பெனி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி கஸ்டம்ஸ் ஆக்டை வந்து டு டாக்ஸ் கூட்ஸ் விச் மிக்ஸ் வித் மாஸ் ஆஃப் கூட்ஸ் இன் இந்தியா. அப்போ எப்போதான் இம்போர்ட் டியூட்டி நம்ம போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி கூட்ஸ் என்டரிங் இந்தியன் எக்கானமி ஆர் டேக்ஸ். இந்தியாவுக்குள்ள இந்தியன் எக்கானமிக்குள்ள நீங்கள் வந்தீங்கன்னா தான், மிக்ஸ் ஆனீங்கன்னா தான் உங்களுக்கு டேக்ஸ் உண்டுன்னு ஜமால் வர்சஸ் யூனியன் கம்பெனியோட விஷயம் உங்களுக்கு தெளிவாக சொல்லுது. ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆக்ட் இஸ் டு டேக்ஸ் ஒன்லி தோஸ் கூட்ஸ் விச் கெட்ஸ் மிக்ஸ்டு வித் மாஸ் ஆஃப் கூட்ஸ் இன் இந்தியன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து எந்த டேக்ஸுக்குள்ளே வருதோ அதுக்கு தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தெளிவாக அவங்க சொல்கிறாங்க. Customs Tariff Act schedules. Schedule purpose. First schedule import duty rates. Second schedule export duty rates. அப்போ இந்த கஸ்டம்ஸ் டேரிஃப் ஆக்ட் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஷெடியூல் எல்லாமே வந்து இம்போர்ட் டியூட்டியோட ரேட்ஸ் பற்றியும், செகண்ட் ஷெடியூல்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் டியூட்டியோட ரேட்டை பற்றியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இம்போர்ட்னா இந்தியாவுக்குள்ளே வருது, எக்ஸ்போர்ட்னா வெளியே போகுது. இஇஇசட்னா எக்கனாமிக் ரைட்ஸ் இன் சி, கான்டினென்டல் ஷெல்ஃப்னா ரைட் ஓவர் சி பெட் இன் மினரல்ஸ் அப்படின்றத நீங்கள் இந்த பாடத்தில் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ இது ஈஸியான படமான்னு கேட்டால் ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது வந்து 10 மார்க்கு தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு கேட்பாங்க, மொத்தமாகவே சொல்கிறேன். அதனால் இது வந்து நம்ம வந்து ரொம்ப டீப்பாக போகிறத விட பாயிண்ட்ஸ் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ஸில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் ஃப்ரம் காஸ்ட் அக்கௌண்ட் சர்டிஃபிகேட். தேங்க்ஸ்.